திரு டெல்லி கணேஷ் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். ஆச்சி மனோரமாவோட நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறீங்க. நகைச்சுவை கதாபாத்திரங்கள், குணச்சித்திர கதாபாத்திரங்கள், நிறைய வேடங்கள் அவங்க கூட சேர்ந்து நடித்திருக்கிறீங்க. அவங்க கூட சேர்ந்து நடித்த அனுபவம் எப்படிப்பட்டது? அவங்க தற்போது இல்லை அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்கு? ஷாக்கிங் நியூஸ். காலம்புற வெளிநாட்டிலேருந்து ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் ஃபோன் பண்ணும்போது தான் எனக்கே நியூஸ் தெரியும். ஐயோ அப்படின்னு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் என்னால் சொல்ல முடியல. சமீபத்தில் கூட அவங்களுடைய இன்டர்வியூ பார்த்தேன் ஒரு பேப்பரில். உடம்பு ஆரோக்கியமாக அழகாக இருந்தாங்க. பரவாயில்லையே, ஆட்சி தேறிட்டாங்க, பரவாயில்ல, இன்னொரு ரவுண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த நியூஸ் ரொம்ப ஷாக்கிங் நியூஸ். நடிப்பு சொல்லவே வேண்டாம். அவங்களுடைய இடத்த அவங்க இருக்கும்போதே யாரும் நிரப்பலை. இனிமேல் யாரும் வந்து நிரப்ப போகிறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு எல்லாம் எத்தனை படங்கள் அம்மா, ஒவ்வொரு படத்துலையும் நாங்கள் ஒன்றாவே சிங்கப்பூருக்கு போய் ஒன்றா நடிச்சிருக்கோம். நானும் அவங்களும். எனக்கு மனைவியாக கூட 2-3 படத்தில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நாம் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, நாங்கள் ஒன்று சொல்ல, போயிட்டே இருக்கும் சீன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகை. பாவம், உடம்பு முடியாமல் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் குணமாயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இறப்புங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். இருந்தாலும் இது போன்ற இழப்புகளை தாங்கி கொள்றது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா, நல்ல நடிகை. எப்பவுமே அவங்க இந்த சிவாஜி கணேசன் அவரோட சொல்லுவாங்க, கரெக்டா டயத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆட்சியும். ஒரு நாள் கூட ஷூட்டிங்க்கு லேட்டா வந்து நான் பார்த்ததே கிடையாது. தலைமுறை எத்தனை மணிக்கு ஷூட்டிங்கோ 6 மணிக்கு வருவாங்க. அதெல்லாம் நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அவங்ககிட்ட இருந்து. ஆமா, நல்ல அவங்க நடிக்காத, அதாவது எல்லாரும் கூட நடிச்சிட்டாங்க. அந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. 5 முதலமைச்சரோட நடிச்சிருக்காங்கன்னா யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? பெரிய இழப்பு தான். மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், அவ்வளவுதான். சார், இந்த நேரத்தில் அவங்க கூட காம்பினேஷன் காட்சிகளில் நடிக்கும்போது அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? ஏன்னா சில பேரோட நடிக்கணும், இன்னைக்கு இவங்களோட உங்களுக்கு காம்பினேஷன் அப்படின்னு சொன்னாலே ஐயோ அவங்க கூடவா அப்படின்னு இருக்கும். சில பேரோட அப்படின்னு சொல்லும்போது காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு நிம்மதியாக, ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்கோட, ஒரு சந்தோஷமாக கிளம்புற மாதிரி இருக்கும். ஆட்சியோட நடிக்கக்கூடிய காட்சிகள், அந்த காம்பினேஷன் காட்சிகள் எப்படிப்பட்டவை? எப்பா, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்கள விட ஒருபடி நம்ம மேல நடிச்சிட்டோன்னா விட மாட்டாங்க. அதுக்கு மேல அவங்க நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படியே விட்டுற மாட்டாங்க. அப்புறம் வந்து ரொம்ப அற்புதமான அனுபவம் தான். காமெடி எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி நடிப்பாங்க. நம்ம ஈடு கொடுத்து நடிக்கணும். அதுதான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவங்க கூட நிறைய நடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு அனுபவங்களுமே அழகான அனுபவங்கள். வசனங்கள் உச்சரிப்பா இருக்கட்டும், அதான் இருக்கட்டும். ஆட்சி இப்படி வச்சுக்கலாமா, வச்சுப்பேன் அப்படின்னு அவங்க அப்போ இப்படி ஒன்று பண்ணுங்க கணேஷ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து வாங்குறது நடிப்புல, வசனங்கள்ல, அங்க அசைவுகள்ல கொடுத்து வாங்குறதும்பாங்க. அதெல்லாம் அவங்ககிட்ட நிறைய இருக்கு. ஆமா, ஒவ்வொரு டைரக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நடிகையோ போட்டாச்சுன்னா அவங்க ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்கணும். சும்மா எழுதுன டைலாக்கே பேசிட்டு போறது நல்லா இருக்காது. அவங்கள போடியா, அவங்க கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு டைரக்டருக்கும் வரும். அந்த அந்த வகையில மனோரமா நம்பர் 1. ஆமா, ரொம்ப தைரியமா அவங்கள கூப்பிடுறதுக்கு காரணமே இத்தனை படங்கள் என்னன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். அதாவது எனக்கு தெரிஞ்சு 3-4 பேர் தான். எவ்வளவு பெரிய 1.5 பக்கம் டயலாக் இருந்தா கூட ஒரு தடவை பார்த்துட்டு சரி வாங்க, எம்.ஆர். ராதா, திரு சிவாஜி கணேசன் அவர்கள், மேஜர் சுந்தரராஜன் அவர்கள், அப்புறம் மனோரமா. அவங்கெல்லாம் எப்படின்னா அப்புறம் கூட சொல்லக்கூடாது, அவங்கள ஒருவர். அந்த வசனத்தை 1.5 பக்கம் இருந்தா கூட வாங்கி பார்த்துட்டு சரி போலாம் வாங்க அப்படிங்கும்போது ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. இருங்க மேடம், நாங்க இன்னும் பார்த்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட். ஆமா, இந்த மெமரி, இந்த ஞாபக சக்தி ரொம்ப உண்டு.
நிச்சயமா அவருடைய கடைசி காலங்களில் கூட ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த நாடக வசனங்களை மேடையில் பேசி காண்பிக்கிற அளவுக்கு அவங்களுடைய ஞாபக சக்தி கூர்மையானது. கடைசி காலங்களில் கூட அவங்க கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் இருந்தது அப்படிங்கறதுனால, உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால கேட்கிறோம். ஏதாவது ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? அவங்க கூட நடித்து என்றைக்குமே மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பவம் ஏதாவது? நாங்க அடிக்கடி தமாஷா ஜோக்கெல்லாம் அடிச்சு பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ என்ன கணேஷ் அங்கேயே உட்காந்து ஜோக் அடிக்கிறீங்க, எங்களுக்கு நாங்க சிரிக்க மாட்டோமா, இங்க வாங்க அப்படின்னு உட்கார வைப்பாங்க. ஏதாவது ஜோக் அடிப்போம், விழுந்து விழுந்து சிரிப்பாங்க, திருப்பி அவங்க ஒரு ஜோக் அடிப்பாங்க. இது மாதிரி சில வசனங்களை வந்து உச்சரிக்கும் போது கவுண்டர் பாஷை, திருநெல்வேலி பாஷை, ஐயர் பாஷை அப்படிங்கும்போது அதில் நம்ம உச்சரிப்புகள் ஏதாவது சில தப்பா சொன்னா கூட டெல்லி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆமா அவங்க அப்படி வாடி பொடின்னு சொல்ல மாட்டாங்க, மருமகளை ஏம்மா வாமான்னு தான் சொல்லுவாங்க, அப்படி சொல்லுங்க என்ன அப்படிம்பாங்க. டப்பிங்ல கூட உட்காந்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, கரெக்ஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிறத பொறுத்து இருக்கு. எனக்கு அதெல்லாம் கோபமே வராது. ஏன்னா நல்லது சொல்றாங்க, அனுபவஸ்தர் சொல்றாங்க, அவங்களுடைய அனுபவத்துக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை. அப்படிங்கும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நம்ம கூட நடிக்கிற ஒவ்வொரு நாட்களுமே நல்ல அனுபவம் தான், சுவையான அனுபவங்கள் தான் சொல்ல முடியும். ஆமா, நன்றி திரு டெல்லி கணேஷ்.